இப்போ நிறைய பேர்ட்ட நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம், கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருந்தோம். எல்லாருமே என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் போய் ஒரு இன்வெஸ்டர்கிட்ட உங்களோட பிளானை சொல்கிறீங்க, உடனே அவர் என்ன பண்ணணும்? டக்குன்னு பணத்தை எடுத்து கொடுத்துடணும்ல, நீங்கள் கேட்ட பணத்தோட அதிகமாக கொடுக்கணும், அப்படியே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடணும். அதுவா லைஃபு? அதுதான் உண்மையா? அதான் நிதர்சனமா? அது நடக்குமா? எத்தனை பேருடைய கதவு மூடி இருந்துச்சு தெரியுமா? எத்தனை பேர் என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். எத்தனை பேர்? நம்பர் ஆஃப் ரிஜெக்ஷன் தான் நம்பர் ஆஃப் சக்ஸஸ். இன்னைக்கு ஏன் அந்த கம்பெனியை பற்றி நம்ம பேசுகிறோம்? அவ்வளோ ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் வந்து என்னோட டீம்கிட்ட சொல்லுவேன், இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டர்கிட்ட, முதலீட்டாளர்கிட்ட பேசுகிறீங்க, பணம் கேட்குறீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வேணான்னு சொல்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, என்ன வேணால் நடக்கட்டுமே. ஆனால் ஒரு நாள் அந்த இன்வெஸ்டர், அந்த முதலீட்டாளர் நம்மள்ட்ட வருவார். அது வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, கிவ் அப் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிதான். எடுத்த உடனே முதல் முயற்சியில் நம்ம பெரிய கோடீஸ்வரனா ஆயிட முடியாது. நம்மளோட முதல் முயற்சி கேவலமாக தோற்று போகலாம், அல்லது முதல் முயற்சி எக்ஸிக்யூட்